வணக்கம் தமிழ் வெற்றிலை சமையலுக்குள்ளே போல வாங்க. நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் தினம் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம சூப்பரான தீபாவளி பண்டிகையோட பலகாரங்களில் ஒன்றான காரச்சேவ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் 1 கப் அளவு கடலை மாவு, 1/2 கப் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க, 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஓமம் சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க, தண்ணி மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா இதாகவே நல்லா கலந்து விட்டுருங்க. அதுக்கப்புறம் மிளகு, நம்ம இன்றைக்கி மிளகு சேவு தான் பண்ண போகிறோம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவு மிளகு எடுத்துகிட்டு இப்படி ஒன்று பாதியமாக கொரன்னு இடிச்சுட்டு நம்ம சேர்த்துக்க போகிறோம். சுடுற எண்ணெய் ஒரு 2-3 ஸ்பூன் அளவு நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு கரண்டி இல்லைன்னா ஸ்பூன் வச்சுட்டு நம்ம இப்படி கலந்து விட்டுட்டு அப்புறமா நல்லா கையில் கட்டி இல்லாமல் உதுத்து விட்டு பிசைஞ்சிருங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நீங்கள் பிசைஞ்சுக்கோங்க. நான் சுடுற எண்ணெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் வெண்ணெயை லைட்டாக உருக்கிட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுவும் நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. இப்போ இது சப்பாத்தி மாவிட கொஞ்சம் லூஸாக இருக்க மாதிரி நம்ம பிசைஞ்சுக்க போகிறோம். பிசைஞ்சிட்டு ஃபஸ்ட்டு நம்ம அச்சில் மாவை போட்டுட்டு லைட்டாக புழிஞ்சு விட்டு பார்ப்போம், இறுக்கமாக இருக்கா லூஸாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் புளிய ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மேலால் எண்ணெய் தடவி மாவை நல்லா ரவுண்ட் பண்ணி வச்சாச்சு. இன்றைக்கி நம்ம 3 ஹோல்ஸ் இருக்கிற அச்சில் தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். இந்த காரச்சேவ் ஒரு பெரிய ஜல்லிக்கரண்டி வச்சு மாவு கையில் உருண்டை வச்சு கையில் அழுத்தி விட்டு தேய்ச்சி விடுவாங்க பேக்கரி சைட்லலாம். நம்ம அந்த மாதிரி பண்ண முடியாது. நம்ம சின்ன பாத்திரத்தில் எண்ணெய் வச்சு செய்யலை, அனல் நல்லாவே கையில் தாவும். ஸோ அதனால் அனல் படுறனால நீங்கள் அப்படி பண்ணுறதை விட உங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நல்லா எண்ணெய் தடவினதுக்கப்புறமா நான் புழிஞ்சு பார்க்குறேன். எனக்கு நார்மலாக நல்லா லூஸாக வர மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கு சப்போஸ் இறுக்கமாக இருக்குது நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அந்த மாவு அழுத்துகிற மேல் கப் இருக்குது இல்லைங்களா, அதில் லைட்டாக தண்ணியில் நனைச்சிட்டு நீங்கள் மாவில் அழுத்தி ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், புளியறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். நான் இன்றைக்கி ஒரே முறுக்காக செஞ்சுருக்கேன். இதை நல்லா ஆறுனதுக்கப்புறமா லைட்டாக கையில் உடைச்சிட்டு நம்ம ஒரு ஏர்டைட் பவுலில் போட்டு வச்சுக்கலாம். இது நான் ஒரு முறுக்காக சுற்றி காமிச்சிருக்கேன். அடுத்த டைமுக்கு உங்களுக்கு நான் எப்படி கையில் கட் பண்ணி செய்கிறதுன்னு செஞ்சு காமிக்கிறேன். இப்படி கொஞ்சம் பிழிஞ்சிட்டு இப்படி கட் பண்ணிடுங்க, திருப்பி கொஞ்சம் பிழிஞ்சிட்டு இப்படி கையில் கட் பண்ணிடுங்க. அது நல்லா நீல வாக்கிலேயே நமக்கு கிடைக்கும். உங்களுக்கு எப்படினாலும் எப்படி சௌரியப்படுதோ அந்த போல் செஞ்சுக்கலாம். எண்ணெயில் செய்யலை, ஸோ கவனமாக செய்யுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பேக்கரி ஸ்டைல் காரச்சேவு வீட்லேயே தயாராகிருச்சு. இதை நீங்கள் தீபாவளிக்காக தான் செய்யணும் அப்படிங்கிறது கிடையாது. நம்ம வீட்டில் ஸ்நாக்ஸ் இல்லையா, டக்குன்னு வீட்டில் இருக்க 2 பொருள் வச்சு நம்ம ஃபாஸ்ட் அண்ட் குயிக்காக இந்த சேவை செஞ்சு முடிச்சிடலாம். இன்றைக்கி நம்ம மிளகு சேவை செஞ்சுருக்கோம். இது ரொம்ப சுவையாக ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதை மிஸ் பண்ணிடாதீங்க. மேலால் கருவேப்பிலையை லைட்டாக எண்ணெயில் பொரிச்சிட்டு உள்ளே சேர்த்திட்டு ஒரு ஏர்டைட் பவுலில் போட்டு ஸ்டோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு எப்போல்லாம் ஸ்நாக்ஸ் சாப்பிட தோணுதோ அப்போல்லாம் இதை எடுத்து லைட்டாக சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாளைக்கு நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.